ஸோ ஆல் கங்குவா நாளைக்கு ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு கேள்வி கேட்ட எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ முக்கியமாக. 2 மாதம் முன்னாடி என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கிட்டேருந்து ப்ரொடியூசர் வந்து லோன் வாங்கியிருந்தார். அந்த அமௌண்ட்டை ரீபே பண்ணுறதுக்காக கோர்ட் ஆர்டர் பண்ணி ஒரு 2 months பேக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 crores வந்து ப்ரொடியூசர் சைட்லேருந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு பே பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துட்டு இங்கே இருக்கிற மணி லெண்டர்ஸ் என்ன பண்ணாங்க, சரி அவங்களுக்கு பே பண்ணுறாங்களே நம்மளுக்கும் பே பண்ணி தான் ஆகணும், படம் வேறு ரிலீஸ் ஆக போகுது, ஸோ இந்த டைமில் நம்ம கேஸ் போட்டால் கண்டிப்பாக நமக்கு வந்து அமௌண்ட் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு இன்டென்ஷனில் அந்த மணி லெண்டர்ஸ் வந்து கேஸ் போட்டுருந்துருக்காங்க. அதனால் என்ன ஆச்சு, மொத்தம் 2 கேஸ் பேசிக்காக. அதில் ஒருத்தருக்கு வந்து 1.1 crore 60 lakhs வாங்கியிருந்தார், இன்னொருத்தர்கிட்ட வந்து அரௌண்ட் 6 crore 75 lakhs வாங்கியிருந்தார். ஸோ இது 2 தனித்தனி கேஸ் போட்டதுனால இது வந்து 2016 இந்த லோன் வாங்கியிருக்காரு. 2016 வாங்கியிருந்ததுனால இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட்டோட என்ன ஆயிருக்கு, இந்த 1.6 crore லோனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 point something பே பண்ணியிருக்காரு. அண்டு இந்த 6 crore வந்து நீங்கள் ஃபியூ டேஸ் முன்னாடி நியூஸ் பார்த்துருப்பீங்க, 20 crores பே பண்ணால் தான் படம் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது இன்றைக்கி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 20 crores பே பண்ண சொன்ன இடத்துல நேற்று ஒரு ஆர்டர் வந்து அதில் வந்து 6 crores மட்டும் பே பண்ண சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னா, இன்னும் 4 weeksல 3 crore 75 lakhs பேலன்ஸ் அமௌண்ட்டை பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராமிஸ் மூலியமாக இன்றைக்கி வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறோம், இன்னும் 4 weeksல வந்து 3 crore 75 lakhs வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல், ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ ஆல்.